யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய புத்தாண்டு காலப்பகுதிகளிலே நாம் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கில் உளவளம் பற்றியும் எமது முன்னேற்றங்கள் பற்றியும் கலந்துரையாடும் போது இன்றைய தலைப்பாக அம்பை எய்வதற்கு கைகள் மட்டும் இருந்தால் போதாது, குறிக்கோளும் இருக்க வேண்டும். இமஸ் என்ற அறிஞர் தெரிவித்த கருத்தை இன்றைய தலைப்பாக உங்கள் முன் வைக்கின்றேன். அதாவது எல்லாருக்கும் அம்பும் வில்லும் எய்கிறது தெரியும். வேடர்கள் விலங்குகளை கொள்வதற்கும் பறவைகளை பிடிப்பதற்கும் அம்பும் வில்லும் பாய்க்கிறது வழக்கம். அப்போது அம்பு எய்கிறதுக்கு கை இருந்தால் அம்பை இயலாமன்றது உங்களோட நினைப்பு. ஆனால் அந்த அம்பு சரியாக குறித்த விலங்குக்கு பிடிக்குமா அல்ல குறித்த பறவைக்கு பிடிக்குமா, அந்த எய்யும் பார்க்குறேன்னு சொல்லுவார், குறி பார்க்குறது. அதை இங்கே மூளைக்கு வேலை, கைக்கு வேலை அம்பை எய்கிறது, சரியாக பறவையிலையோ விலங்குலையோ பிடிக்க வைக்கிறது மூளைக்கு வேலை என்ற சிந்தனையை தான் இந்த தலைப்பு சொல்லுகிறார். இமஸ் என்ற அறிஞர் தெரிவித்திருக்கார். அது அம்பை எய்வதற்கு கைகள் மட்டும் இருந்தால் போதாது, குறிக்கோளும் இருக்க வேண்டும். எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் பயணிக்கும் போது, இப்போ ஒரு வாகனத்தில் பயணிக்கிறோம், அப்போ எங்கே முடிவிடம் என்று கேட்டுதான் நாங்கள் பயணிக்கிறோம். தொடக்கம் இல்லாமல் முடிவும் இல்லை, முடிவு இல்லாமல் பயணங்களும் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு குறிக்கோள் அல்ல ஒரு இலக்கு அல்ல ஒரு இறுதி எல்லை என்ற ஒன்றை தீர்மானித்துத்தான் வாழ்க்கையிலும் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கு. இந்த நடைமுறை உதாரணத்தை வச்சுக்கொண்டு வாழ்க்கையிலும் நாம் எவ்வாறு சிந்திக்க வேணும்னு பார்க்கணும். அது அம்பும் வில்லும் பாய்க்க வேணும்ன்றா பறவை விலங்கு வேட்டையாட பாய்க்கணும். அப்போ பறவை முதல்ல பறவை விலங்கை குறிபார்க்க வேணும், ரெண்டாவது குறிபார்த்தது பிசகாமல் அம்பை எய்ய வேண்டும். அது நடைமுறையில் எங்களோட வாழ்க்கையில மேற்படி எடுத்துக்காட்டு மூலமாக இன்றைய தலைப்பை நிரூபிக்கலாம். இருப்பின் நமது வாழ்விலும் கீழ்வரும் கேள்விகளை கேட்டு பாருங்க. ஏனென்றால் தொடக்கமின்றி முடிவு இருக்காது, இலக்கின்றி பயணம் இருக்காது, குறிக்கோளின்றி முயற்சி இருக்காது, இருக்கக்கூடாது. எண்ணி பார்த்தாயான்னு ஒரு கேள்வி வரும். இவ்வளவையும் சொல்லுகிறோம், முயற்சி இருக்கணும், அதுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கத்தானே வேணும். பறவையை பிடிக்கிறதுக்கோ சுடுறதுக்கு அம்பைகிற மாதிரி எங்களோட முயற்சிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் 4 காசு மாதம் மிச்சம் பிடிக்கணும். ஒரு வருஷமோ 10 மாதம் நான் மிச்சம் பிடிச்சா ஒரு சைக்கிள் பண்டில் அவன் கிணவுல தானே நான் சேமிக்கணும். அப்போ ஒரு இலக்கு இருக்கும். ஆகவே எந்த முயற்சிக்கும் உடல் உழைப்பும் அதற்கான வளங்களும் தேவை எங்களிடம் இருக்கிறதா என்று சரி பார்க்கணும். உடல் உழைப்பண்டது ஒன்று மூளையை பாவிச்சு செய்கிற வேலை, ஒன்று உடலை பாவிச்சு செய்கிற வேலை. மற்றது நான் உடல் உழைப்பை வச்சும் ஒன்றும் செய்யலாது. தேவையான கருவிகள் அமைப்புகள், கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் என்றால் ஒர்க் ஷாப் கருவி, மெக்கானிக்னா மெக்கானிக் கருவி, கவிதை எழுதணும்னா பேப்பரும் பேனாவும் வேணும். அவை அந்த கருவிகளை நாங்கள் வளங்கள் என்று சொல்கிறோம். சில வேறு ஏதாவது தோட்டம் செய்கிறேன்னா காசு பணம் வேணும், நிலம் வேணும். என்ன வளங்கள் இருக்கோ அவ்வளவு இருந்தால் தான் இந்த முயற்சி இறங்கைக்கும் வெற்றி பெறலாம். துணிவு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, இலக்கு திட்டமிடல் இருந்தால் மட்டுமே திறம்பட செயற்பட்டு வெல்ல முடியும் என்பதை இத்தலைப்பு சுட்டுகிறது. இதான் மெயின். எல்லார்டையும் கையை இயங்கும். அப்போ அம்பையிலாம்ன்றது நாங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய கையில் காசு இருக்குன்னு, என் உடல் பலம் நல்லா இருக்குன்னு நான் செய்வேன்ன்றது தான். ஆனால் எங்கே பின்வாங்குறோம்? அந்த குறிக்கோள் இலக்கு அந்த எய்மன்றதே பிழைச்சி வந்தால் செய்யலாம். ரெண்டாவது, அந்த குறிக்கோளை வச்சுத்தான் எங்களோட நகர்வுகளும் முன்னேற்றங்களாக இருக்க வேண்டும். அதற்கு சில பயிற்சிகளும் முயற்சிகளும் எடுக்கத்தான் வேண்டும். ஆகவே இது துணிவு, தன்னம்பிக்கை, நேர் எண்ணம், அதாவது பாசிட்டிவ்னு சொல்கிறோம். எண்ணற்ற வளங்கள் இருக்கு,
மூளை இருக்கு, உடற்பலம் இருக்கின்றது பாசிட்டிவ், நேரெண்ணம் சொல்றோம். ஆனா இதனை பாவித்து முயற்சியை அடைவதற்கு உங்களால நெகட்டிவாக பார்க்கணும். மறை எண்ணம், எதிரெண்ணம். ஆக என்ன எண்ணமா இருக்கும்? நாணயத்தின் 2 பக்கங்கள் போல மற்ற பக்கத்துல திட்டமிடல் இருக்கும், செயற்பாடு இருக்கும். திட்டமிட்டபடி அதை சரிபார்த்து உறுதிப்படுத்திய செயலில் இறங்க வேண்டும். அது நெகட்டிவ். இல்லைன்னா அது தோல்வியை ஏற்படுத்தி. அவை 2 பக்கம், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக சிந்திக்கும் போது நாங்கள் வச்ச குறி தப்பாமல் எங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடையக்கூடியதாக நகர்த்தி கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.